அல் அதிரி கேம்ப் மற்றும் அல் சலீம் பேஸ் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு இல்ல அமெரிக்காவோட ரொம்ப முக்கியமான ராணுவ தளங்கள்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அமெரிக்காவோட விமானப்படை மற்றும் அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் அதிகமாக தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடமா, மிடில் ஈஸ்ட்ல அவங்க டெப்ளாய் பண்ணியிருக்கிறதுல அதிக கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடமா இது இருந்துட்டு இருக்கு. அதை ஆபரேஷன் லைட்னிங்கோட 23வது கட்ட தாக்குதல் 23rd வேவ் ஆஃப் அட்டாக்ல ஈரான் இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 நாட்களாகவே அந்த தாக்குதல் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்கக்கூடியது அதோட ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்குறப்போ குறைந்தபட்சம் 50 நபர்கள் வரைக்கும், அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் 50 நபர்கள் வரைக்கும் இறந்திருக்கலான்ற ஒரு செய்தி வெளியில் வந்திருக்கு. அண்ட் அந்த பேஸ்க்கு பக்கத்தில் இருந்து வரக்கூடிய அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ பெரிய அளவுக்கு கரும்புகைகள் அந்த தாக்கப்பட்ட இடங்கள்ல இருந்து வெளியில் வரதும் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு நடுவில் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக் பாம்ப் ஷெல்டர்ஸ், பொதுமக்களுக்கான அந்த பாம்ப் ஷெல்டர்ஸை இப்போ ஓப்பன் பண்ணி எமர்ஜென்சியா எப்போ ஒரு அறிவிப்பு வந்தாலும் அடுத்த 5 நிமிடங்களுக்குள்ள இந்த ஷெல்டர்ஸை நீங்க அடையிற மாதிரி ரெடியா இருக்கணும்னு ஒரு உத்தரவையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு. இதை பற்றின தகவல்கள் அத்தனையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்பக்ஷானன், டிபி ட்ரெண்டிங்ஸ். அல் அதிரி கேம்ப் மற்றும் அல் சலீம் பேஸ். இந்த அல் அதிரி கேம்பை பொறுத்த வரைக்கும் ஈரானோட எல்லையிலிருந்து வெறும் ஒரு 100 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதின்னு சொல்லலாம். அமெரிக்காவுக்கு இது ரொம்ப முக்கியமான இன்ஸ்டலேஷன். ஏன்னா குவைத்தில் அமெரிக்காவோட ராணுவ நடமாட்டம் அதிகம். அதுவும் இந்த அல் அதிரி கேம்ப்ல முழுக்க முழுக்க அமெரிக்காவோட சிறப்பு படை வீரர்களும் அமெரிக்காவோட விமானப்படை அமெரிக்காவோட ராணுவம் சம்பந்தப்பட்ட வீரர்கள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம். பெரிய ஒரு லாஜிஸ்டிக் ஹப்பா, மிடில் ஈஸ்டோட ஒரு லாஜிஸ்டிக் ஹப்பா இந்த 2 இடங்களையும் அமெரிக்கா பயன்படுத்தியிருக்காங்க. இதில் அல் சலீம் ஏர்பேஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட ஹெலிகாப்டர்கள், அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்ஸ், அமெரிக்காவோட ரெகானசன்ஸ் ட்ரோனோட பேஸாவும் அது ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இதை கடந்த ஒரு 5 நாட்களா ஈரான் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதோட லேட்டஸ்ட் இப்போ விஷுவல பார்த்தோன்னா அல் சலீம் பேஸ்ல அந்த ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்கள் நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த சர்வீஸ் ஹேங்கர்ஸ் ஆனது அப்படியே கண்டினியூஸ் செட்டா இருக்கக்கூடியது 4ல இருந்து 5 இடத்துல தாக்குதலுக்குள்ளாயிருக்கு. கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் ஆனது ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த அளவுக்கு கிளீனான இமேஜஸ் ஈரான் சார்பில் ப்ரொவைட் பண்ணப்படல. ஆனால் எப்போ இந்த ஆபரேஷன் லைட்னிங் ஆனது தொடங்குச்சோ அப்போதுல இருந்து துல்லியத்தன்மையான சேட்டலைட் புகைப்படங்களை ஈரான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து ரஷ்யாவோட ஈடுபாடு இதில் இருக்குன்றது தெளிவாக தெரிய வருது. அதை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் இருக்குது, அதை நான் கடைசியில் சொல்கிறேன். முதல்ல ஆபரேஷன் லைட்னிங்னா என்னன்னு நிறைய பேர் குழம்பி போயிருப்பீங்க. ஒன்றும் இல்லை, இந்த அமெரிக்காவோட அந்த சீஸ்ஃபயர் பிரேக் ஆனதுக்கு அப்புறமா ஈரான் அமெரிக்கன் பேசஸ் மேலையும் மிடில் ஈஸ்ட் மேலே நடத்தக்கூடிய தாக்குதலுக்கும் வச்சிருக்கக்கூடிய ஆபரேஷன் கோட் நேம் தான் ஆபரேஷன் லைட்னிங். இது வரைக்கும் இந்த ஆபரேஷன் லைட்னிங் கீழே 23 கட்டமாக தாக்குதல் நடந்திருக்கு. இப்போ நடந்ததுதான் லேட்டஸ்டான தாக்குதல். சரி, இந்த அல் அதிரி கேம்ப்ல எவ்வளோ பேர் இருந்து போறாங்க? 50 நபர்கள் வரைக்கும் இறந்திருக்கலான்றது ஈரானோட செய்தி ஊடகங்கள் அஃபிஷியல் நியூஸில் ஈரானோட ஐஆர்ஜிசியோட தொடர்புடைய செய்தி ஊடகங்களில் வெளியில் வந்திருக்கு. அப்போ எவ்வளவு நபர்கள் அந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்த்தோன்னா கடைசியாக வந்திருக்கக்கூடிய டேட்டாவின் படி 2800க்கும் அதிகமான அமெரிக்காவோட வீரர்கள், ராணுவ வீரர்கள், இன்னும் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் சிட்டிசன்ஸ், சர்வீஸ்மென்ஸ் எல்லாருமே சேர்த்து 2800 நபர்கள் வரைக்கும் இருந்துக்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் அவங்க பாதுகாப்பான ஷெல்டர்ஸில் தங்க வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அந்த பகுதியில் இம்பாக்டை கொடுக்குறப்போ அந்த ஷாக் வேவ்ஸ்னாலையும் டைரக்டாக இந்த தாக்குதலில் சிக்கினதுனாலையும் இந்த 50 நபர்கள் வரைக்கும் இறந்திருக்கலான்றது ஒரு கிளைமாக வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இது ஒரு கிளைமாக தான் இருக்கு. விஷுவல்ஸை பார்க்குறப்போ தாக்குதல் நடந்தது தெரிஞ்சிருக்கு. நாளைக்கு காலையில் அடுத்த கட்ட வீடியோக்களை பார்க்குறப்போ இதோட உண்மையான நிலைமை என்னன்றது தெரிஞ்சிடும். அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. கவுண்ட் மட்டும் இன்னும் என்னன்றது தெரியல. ஒரு பக்கம் இதெல்லாம் போயிட்டு இருக்கப்போ முதல் முறையா ஐஆர்ஜிசி அஃபிலியேட்டட் மீடியாஸ்ல ரஷ்யாவோட இன்வால்வ்மெண்ட்டை பத்தி அந்த செய்தியானது வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக்ஸ் நடந்ததெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஈரானோட தாக்குதல் ரொம்ப அக்யூரஸியெல்லாம் இருக்காது. அவங்க க்ரூஸ் மிசைல்ஸை ஃபயர் பண்ணுறது, பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஃபயர் பண்ணுறது, இதெல்லாம் அவங்க வைக்கக்கூடிய அந்த இலக்கு ஒரு ஏர்பேஸை குறி வைக்கிறாங்கன்னா ஒன்று அந்த ஹேங்கரில் விழும், இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓப்பன் ஏரியாவில் விழும். ஆனால் இந்த முறை அவங்க தாக்குதல் நடத்துறது எல்லாமே தெளிவாக அடிக்குது, பின் பாயிண்ட் அக்யூரஸியோடு அடிக்குது. இதுக்கு இன்டெலிஜென்ஸ் இன்புட் மட்டும் பத்தாது. இன்டெலிஜென்ஸ் இன்புட்டில் என்ன வரும்? இங்கே இவ்வளோ தூரம் இருக்குது, இவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த வெப்பன்ஸ் டிப்போர்ட் இருக்குன்றது. ஏன்னா அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும்னா உயர்தர தொழில்நுட்பங்கள், அதிகப்படியான உளவாளிகளோட அந்த நெட்வொர்க்ன்றது வேணும். ஸோ இதெல்லாம் வந்து ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ரொம்ப கைவந்த கலை. ஆனால் அந்த மிசைல்ஸ் அக்யூரேட்டாக அடிக்கணும். இன்புட்டை யார் வேணால் கொடுக்கலாம், ஏன்பா அந்த அங்கங்கே அதெல்லாம் இருக்குப்பா, இந்த இன்புட்டை யார் வேணால் கொடுத்துடலாம். ஆனால் போய் தாக்குது இல்லை, அந்த ஏவுகணைகளை ஈரான் மாடிஃபை பண்ணதா இப்போ செய்தியானது வந்திருக்கு. அதுவும் இதுக்கு பின்னாடி ரஷ்யாவோட உதவி. குறிப்பாக சொன்னால் அமெரிக்காவோட சில சாஃப்ட்வேர்ஸ் உக்ரைன் யுத்தத்தில் அமெரிக்கானால டெஸ்டிங்காக
ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதோட பேண்ட்வித், அதோட டெக்னாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்ன்றதை ரஷ்யானால கைப்பற்றப்பட்டு இது அதில் எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுட்டு அதோட பெரிமீட்டர்ஸ் ஆனது இந்த இடத்துல ஈரானுக்கு ஷேர் பண்ணப்பட்டதா ஐஆர்ஜிசி அஃபிலியேட்டட் ஊடகங்களே சில செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. மேபி இது சைக்காலஜிக்கல் வார்ஃபேரா கூட இருக்கலாம். நீங்க பாருங்க, ரஷ்யா கிட்ட இருந்து எங்களுக்கு உதவிகள் கிடைக்குது, அதனால இதை விட இன்னும் அதிகமாக எங்களால் உங்களை தாக்க முடியுன்றதை காமிக்கிறதுக்காக இது வந்து ஒரு டெக்னிக்கா கூட இருக்கலாம். அது உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அது உண்மை இல்லைன்னு சொல்லி யாருனாலையும் மறுக்க முடியாது. கடந்த 10 நாளோட டேட்டா, இந்த டைமில் ஈரான் தாக்குன அந்த டேட்டாவை மட்டும் எடுத்து பார்த்தனாலே இதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 1, ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 2 அந்த டைமில் ஈரானோட அக்யூரசி இருந்ததுக்கும் இப்போ ஈரானோட அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் தெளிவாக ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியுது. உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யா என்னெல்லாம் தெரிஞ்சுட்டாங்களோ அதை அப்படியே இந்த இடத்துல ஈரான் கிட்ட கொடுத்து ஈரானோட மிசைல்ஸோட அக்யூரசி அதிகப்படுத்தி இப்போ அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. ஸோ உக்ரைன் யுத்தத்தில் கற்கக்கூடிய அந்த பாடத்தை ரஷ்யா ஈரானுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதன் மூலமா ஈரானுக்கு சில இடங்களில் வெற்றிகளானதும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அது இதுவும் ஒரு எடுத்துக்காட்டா மாதிரி இருக்கு. சரி, இப்போ இஸ்ரேலோட நிலைமை என்ன? ஏன்னா இஸ்ரேலோட அந்த செயல்பாடுகளை தான் நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா நெதன்யாஹு அவர்கள் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, ஃபோடோ மற்றும் நடான்ஸ் ஃபெசிலிட்டி இது ரெண்டுத்தையும் தாக்குறதுக்கான அந்த ப்ளூ பிரிண்ட்ன்றது முழுக்க முழுக்க இஸ்ரேல்னால தயாரிக்கப்பட்டதான். அதுவும் பிரசிடென்ட்டாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா இவங்களோட ஃபர்ஸ்ட் விசிட்ல இதை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். அதாவது இந்த சைட்டில் நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம், உங்களோட GBU 57 போன்ற குண்டுகள் இருந்துச்சுன்னா இது ரொம்ப இன்னும் அதிகப்படியான ஒரு எஃபெக்ட் அந்த இடத்துல கொடுக்கும். ஸோ இந்த தாக்குதலில் நாங்கள் ஈடுபட போகிறோம், உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வந்து பங்கேற்றுக்கோங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பானது கொடுக்கப்பட்டதா சொல்றாரு. அப்போ நல்லா இருந்தவரை இழுத்துட்டு வந்து ஈரான்ல மாட்டி விட்டுட்டு இப்போ இஸ்ரேல் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. டு பி ஃப்ராங்க், அதுதான் உண்மை. அமெரிக்கா இந்த யுத்தத்தில், அதாவது இந்த வடிவேலோட நகைச்சுவை காட்சி ஒன்று வரும், நான் கையை எடுத்த உடனே நீ வச்சிடணும், அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வெளியில் போக முடியாமல் மாட்டிட்டு இருக்காங்க. அவரும் ட்ரம்ப் அவர்களும் என்னென்னவோ பேசி பார்க்கறது, ஹெல் கேட்ஸை ஓப்பன் பண்ணிடுவோம், நாங்கள் அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம். ஈரான் வந்து எதுக்குமே காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியல. இதுக்கு முன்னாடி ஈரானோட அப்ரோச்சும் இப்போ ஈரானோட அப்ரோச்சும் மாறி இருக்கு. டாப்பிக்கை விட்டு பேசிட்டு வேற எங்கேயோ போய்ட்டு நினைக்கிறேன். சரி, இஸ்ரேலோட நிலைமை என்ன? இஸ்ரேல் அவங்களோட பப்ளிக் பாம்ப் ஷெல்டர்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலில் வந்து ஒரு ரூலே இருக்குது, என்னன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டினாலும் கீழே அண்டர் கிரவுண்டில் பங்கர்ஸை கட்டியாகணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கட்டிடங்களை கட்டுறதுக்கான அனுமதி கொடுக்கப்படும். அப்படியும் நீங்கள் கட்டக்கூடிய பங்கர்ஸ்ன்றது ரொம்ப சேஃபாக இருக்கணும். அதில் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஏன்னா இஸ்ரேல் இருக்கக்கூடிய இடம் அப்படி, இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படி. ஆனால் அதே மாதிரி வந்து பப்ளிக் பாம்ப் ஷெல்டர்ஸையும் உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஒரு தெருவுக்கு ஒரு இடத்துல, இல்லை ஒரு நகரத்துக்கு ஒரு இடத்துல, இல்லை 2-3 இடங்களில் அந்த மாதிரி வந்து அதிகமாக பாம்ப் ஷெல்டர்ஸும் உருவாக்கி வச்சிருப்பாங்க. இது எப்பெல்லாம் ஓப்பன் பண்ணப்படும் பார்த்தோன்னா எஸ்கலேஷன் அதிகமாகக்கூடிய டைமில் மட்டும்தான். சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் இதை இஸ்ரேல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஹெஸ்புல்லா கூட யுத்தம் அதிகமாக நடக்கிறப்போ வடக்கு பகுதிகளில் மட்டும் ஓப்பன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் எபிக் ஃபெரி லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 1, ட்ரூ ப்ராமிஸ் 2 இதெல்லாம் வந்து ஈரான் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சரியாக சொன்னா ஒரு 48 72 மணி நேரங்களுக்குள்ள அந்த இடைப்பட்ட காலத்தில் இதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே பாம்ப் ஷெல்டர்ஸை இப்போ இஸ்ரேலும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் எதை நோக்கி போகுதுன்றது தெளிவாக தெரியுதா? கூடிய சீக்கிரத்தில் ஒன்று இஸ்ரேல் ஹவுதிஸ் அடிக்கணும், அப்படி இல்லையா ஈரான் மேலே ஸ்ட்ரைக் பண்ணிட்டு ஹெவி ரிட்டாலியேஷன்றதை ஈரான் கிட்ட இருந்து எதிர்பார்க்கணும். அதற்கான நடவடிக்கைகளை இப்போவே ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹவுதிஸ்ன்னு சொன்னது இன்னொரு சம்பவம். நேற்று பார்த்தோன்னா சவுதிக்கு சொந்தமான 2 முக்கியமான டேங்கர்கள் என்செலியா மற்றும் லைலா, இந்த 2 டேங்கர்களும் ஹவுதிஸ்னால் தாக்கப்பட்டது. க்ரூ மெம்பர்ஸ்ன்றவங்களை எவாக்குவேட் பண்ணியாச்சு. ஆனால் அந்த கப்பல்கள் வந்து மீட்கக்கூடிய முயற்சிகளில் இன்னும் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் ரெக்கவர் பண்ண முடியுமா என்னன்றது தெரியல, ரொம்ப லேட் ஆகலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்ஜின் ரூமில் அந்த ட்ரோன்கள் மற்றும் பேலிஸ்டிக் மிசைல் எது தாக்குச்சுன்னு தெரியல, இம்பாக்ட் கீழே ஏற்பட்டதுனால இன்ஜின் ரூமில் ஃபயர் வந்துருச்சு. இப்போ அந்த கப்பல்கள் தாக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஹவுதிஸ் ஒரு புது வார்னிங்கையும் கொடுத்துருக்காங்க. சவுதி அரேபியா தொடர்புடைய எந்த ஒரு நிறுவனத்தை சார்ந்த கப்பல் வந்தாலும் அந்த கப்பல் பாப் அல் மந்தாப் ஸ்ட்ரைட் செங்கடலை விட்டு வெளியில் போகாது. நீங்கள் வந்து எங்களோட கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஓகே சொன்னீங்க, இல்லை நாங்கள் வந்து சவுதி அரேபியாவோட எந்த விதமான கனெக்ஷன்ஸும் வச்சுக்க மாட்டோம்னு சொன்னீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய கப்பல்கள் கூட நாங்கள் வெளியில் அனுப்புகிறோம். ஆனால் சவுதியோட பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி யார் உள்ளே வந்தாலும் நாங்கள் இதை அலோவ் பண்ண மாட்டோம்னு இன்னைக்கு புது ஒரு த்ரெட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, கடந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனா ஏர்போர்ட்டின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை சவுதி அரேபியா பண்ணாங்க. அப்போ ஈரான்லேருந்து கிளம்பிய ஒரு விமானம் அந்த ஏர்போர்ட்டில் தரையிறங்க வேண்டியது. இவங்க அந்த ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் தாக்குதல் நடத்துறாங்க. ரன்வேல பெரிய டேமேஜ் கிடையாது, அந்த விமானமும் அவங்க தரையை இறங்கிருச்சு. எல்லா பற்றிக்கு என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, ஈரான்லேருந்து டெலிகேஷன்ஸ் வருவாங்க, அதாவது அதிகாரிகள் வருவாங்க, இல்லை யாரும் முக்கியமான அரசியல்வாதிகள், ஐஆர்ஜிசியோட முக்கியமான கமாண்டர்ஸ் இவங்க தான் வருவாங்க நினச்சிருக்காங்க. ஆனால் ஈரான் என்ன தெரியுமா வேலையை பண்ணியிருக்காங்க? ரொம்ப அதிகமான கோல்டு மற்றும் வெப்பன்ஸை இந்த விமானத்தின் மூலமா அனுப்பியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த யுத்தத்தில் ஹவுதிஸோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக கடல் வழியாக ஏகப்பட்ட வெப்பன்ஸை, பல டன் கணக்கிலான வெப்பன்ஸை இப்போது ஹவுதிகளுக்கு அனுப்பி வைக்கிறதா இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் ஆனது கிளைம் பண்ணியிருக்கு. ஏர்போர்ட்டில் விமானம் தரையிறங்குச்சு, டெலிகேஷன்ஸ் வந்தாங்க, மேபி கோல்டு அதிகமாக இருந்திருக்கலாம், வெப்பன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியல. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோன்னா கடந்த 2-3 கட்டமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஹவுதிஸ்க்கு எதிராக தாக்குதல் நடத்தப்போ ஓரளவுக்கு அவங்களோட வெப்பன்ஸ் ரிப்போர்ட்டை இவங்களால் டார்கெட் பண்ண முடிஞ்சது, ஆனால் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ண முடியல. அப்படி இருக்கப்போ மீண்டும்
ஈரானால் வெப்பன்ஸ் கொடுக்கப்பட்டுருச்சுன்னா ஹவுதீஸ் கண்டிப்பாக இந்த இடத்துல முக்கியமான ஒரு ட்ரம்ப் கார்டாக ஈரானுக்கு மாறுவாங்க. இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அதோட ஒரு சின்ன ட்ரெய்லர் தான் சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான அந்த 2 கப்பல்களின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஸோ இஸ்ரேல் பாம் ஷெல்டர்ஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஹவுதீஸ் அவங்களோட வேலையை ஆரம்பிச்சு. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஈரானும் அமெரிக்காவுக்கு எதிரான அவங்களோட ஸ்ட்ரைக்ஸ் நடத்திருக்காங்க. நான் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே ஈரானோட நியூஸ் மட்டும்தான். ஏன்னா அமெரிக்கா என்னென்ன டார்கெட்ஸை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்கன்னு அது தனியாக ஒரு லிஸ்ட். ஏன்னா அவங்களும் பெரிய ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நாள் இரவும் பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 80 டார்கெட்ஸையாவது அமெரிக்கா ஐடென்டிஃபை பண்ணி காலி பண்ணிட்டு இருக்கிறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாக அறிவிப்புகள் வந்திருக்கு. ஸோ இதை பற்றின தகவல் மற்றும் ரஷ்யா உக்ரைன்லையும் சில முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. அதை பற்றின பதிவுகள் அடுத்த பதிவுகள் நான் சொல்கிறேன். இந்த காணொலி பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக இஸ்ரேல் பாம் ஷெல்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா பெருசாக ஏதோ ஒன்று நடக்க போகுது. இதை பற்றி உங்களோட கருத்தையும், அமெரிக்காவோட சோல்ஜர்ஸ் இத்தனை நபர்களை கொண்டுட்டோம் இல்லை அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு IRGC ரிலேட்டட் மீடியாஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. உண்மைத்தன்மை தெரியல, ஆனால் ஏதோ நடந்திருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவும் இந்த விடுவது உங்கள் ஆர்கே.